12 ராசிகள் சார். எல்லாம் ஆர்வமா இருப்பாங்க. பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட் வீக். இதுதான் மேஷராசி அன்பர்கள். கர்ம வினைப்படிதான் பலன்களை சனி பகவான் தருவார். ஜூன் முதல் நவம்பர் வாரம் வரை ஆக இந்த காலகட்டங்கள் என்பது ரிஷபராசி நேயர்களை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த காலகட்டத்தில் வியாபார முதலீடுகள், இந்த மிதுனராசி நண்பர்கள்னாலே ஒரு 4 ஆண்டுகளாகவே டைம் வந்து மேக்சிமம் மோசமாக தான் இருந்துச்சு. அதாவது கடன் தொல்லையால் அவமானம், அசிங்கம், வேலை போச்சு, பொண்டாட்டி போட்டா, பிள்ளைங்க போட்டாங்க. அவர்கள் எல்லாருக்கும் ஒரு வார்த்தை சொல்கிறேன். நம்ம சிம்மம், இதை பற்றி சொல்லுங்கள் சார். சிம்ம ராசியில் ஒருத்தன் பிறந்துட்டு நான் லவ் பண்ணலன்னு சொன்னா சுத்தமாக போய் சொல்கிறான்னு. அதே பையன் அதே பொண்ணோடு, அதே பையன் அதே பொண்ணோடு, போன வருஷம் லவ் பண்ண பொண்ணோடையோ பையனோடோ இல்லை, இந்த வருஷம் லவ் பண்ணுற பொண்ணோடைய பையனோடையோ கண்டிப்பாக அடுத்த வருஷம் கல்யாணம் நடக்கும். தனுசு ராசி அன்பர்களை கேட்டிங்கன்னா கடந்த 7-8 வருஷமாக 7.5 சனியினால அவஸ்தப்பட்டு அல்லோலப்பட்டு ரொம்ப சின்னாபின்னமான போன ராசி தனுசு ராசி. கோடீஸ்வரர்கள்லாம் பிச்சைக்காரனாக்கி தெருவில் இழுத்து விட்டுருச்சு. இதை முழுமையாக பயன்படுத்தணும்னு சொன்னால் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் களம் நிகழ்ச்சி நேயர்களே. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சிக்கு சுபாஷ் பாலகிருஷ்ணன் அவர்கள் தான் வந்திருக்காங்க. இவரை பற்றி சொல்லணும்னா மிக பிரபலமான ஜோதிடருங்க. இவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் பார்த்தீங்கன்னா உள்ளதை உள்ளபடியே ப்ராக்டிக்கலாக போட்டு உடச்சிடுவார். இந்த பூசி மழுப்படுறது அதெல்லாம் ஒன்றுமே இருக்காது. பட்டிமன்றங்கள் நிறைய மேடைகள்லையும் இவரோட பேச்சு அவங்களால கேட்க முடியும். அங்கேயும் இவர்களையும் தனியாக ரசிகர் பட்டாலுமே கிரியேட் ஆகிருக்குன்னா பார்த்துங்க எந்த அளவுக்கு வேர்சிட்டலாக இருப்பார்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா பல நாடுகள்லையும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இவருக்கு இருக்குது. ரொம்ப வேர்சிட்டலான ஒரு ஜேர்னியை தான் இவரோட லைஃப்பை முழுக்க பார்க்க முடியுது. சரிப்பா, இவர்கிட்ட இப்போ என்னென்னத்தை கேட்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வருஷமும் டிசம்பர் மாதம் வந்துச்சுன்னா போதும் என் தலைவலி உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அடுத்த வருஷம் என்னென்ன நடக்க போகுது, என்னென்ன போட்டு உடைக்க போகிறேன்னு சொல்லிட்டு. இந்த வாட்டி நான் மட்டும் அந்த வேலையை பண்ண போகிறதில்ல, உண்மையை உடைக்கிறதுக்காக சுபாஷ் அவர்களை உதவிக்கு அழைச்சிருக்கேன். நிகழ்ச்சிகளை போகலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். உங்களுக்கு அந்த ஜோதிடம் அப்படின்ற அந்த துறை மேலே ஒரு நாட்டம் இந்த அளவுக்கு ஏற்பட்டிருக்கு. சரி, நாட்டம் ஏற்படுதுன்னா பணம் கொழிக்கிற ஒரு வேலையை விட்டு அவ்வளோ சீக்கிரம் குதிச்சிட மாட்டாங்க. ஆனால் நீங்கள் குதிச்சிட்டீங்க, எதுக்காக? அதாவது நான் மீடியாக்குள்ளே வந்தது என்பது ஒரு இன்சிடெண்ட் தான், அது ஒரு விபத்து தான். அதற்கு முன்னாடி வந்து பல வெளிநாடுகளில் நான் வந்து மாஸ்டர்ஸ் வந்து ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் இன்ஸ்டிடியூட்ஸ் ஆஃப் த கண்ட்ரியில் பண்ணியிருக்கேன். ஹெச்ஆர் அண்ட் சர்வீஸ் மார்க்கெட்டிங் படிச்சிருக்கேன். முதுகலை பட்டம் பெற்று XLRI ஜாம்ஷெட்பூரில் மெர்ஜர்ஸ் அண்ட் அக்விசிஷன்ஸ் டிகிரியும் பண்ணியிருக்கேன். வெளிநாடுகளில் பெரிய பதவிகளில் பல நாடுகளில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஜோதிடம் ஆர்வம் என்பது ரொம்ப இளம் வயதிலேயே எனக்கு இருந்தாலும் கூட மீடியாவில் வரணுங்கிற மெயின் ஸ்ட்ரீம் கெரியரை அதை உருவாக்கக்கூடிய ஒரு இதில் நான் இல்லை நிலைமையில் அன்னைக்கு. ஓகே. பட் வந்து மீடியாவில் வந்து ஒரு விபத்தாக வந்ததுக்கு பிறகு இவ்வளவு ஃபாலோயிங்கு, இவ்வளவு ஆதரவு, இவ்வளவு அன்பு என்பது எதிர்பார்க்காத ஒன்று, ஒரு அதிசயமாக இருந்தது. இதற்கு அப்புறம் தான் வந்து சமீபத்தில் ஒரு 3 மாதங்களுக்கு முன்னாடி இதை வந்து மெயின் ஸ்ட்ரீம் கெரியராக எடுத்தேன். 3 வருஷமாக நான் மீடியாவில் இருந்தாலும் கூட என்னுடைய பதவிகளையும் நான் நீடிச்சுட்டு தான் இருந்தேன். ரெண்டையுமே சேர்த்து தான் செஞ்சுட்டு இருந்தேன். ஒரு அளவுக்கு மேலே வந்து மீடியா ஃபாலோயிங் அதிகமானதுனாலையும் அண்டு எதிர்பார்ப்புகள், நம்பிக்கைகள் கொஞ்சம் அதிகமானதுனாலையும் சரி இனிமேல் வந்து நம்ம வந்து இந்த துறையிலே இருப்போம். இதில் ஒரு திருப்தி கொடுக்குது. நான் வந்து பல காசு பணம் நம்ம சம்பாதிச்சாலும் கூட பேஷன் செய்யக்கூடிய வேலையானது ஒரு திருப்தி அடையக்கூடிய ஒரு நிலைமையில் ஜோதிடத்தை நான் பார்க்கிறேன். இது ஒரு சர்வீஸு. பல ஏழை கூலிமார்கள் ஆரம்பித்து பல பணக்காரர்கள் வரைக்கும் அவர்களுடைய வாழ்க்கையை வந்து உங்கள் முன்னாடி வச்சு வந்து நிற்கிறாங்க. கடவுளுக்கு அடுத்தபடியாக உங்களை பார்க்குறாங்க. நம்மளால் ஒரு குரு ஸ்தானத்திலிருந்து என்ன பண்ண முடியுமோ அதை பண்ண முடியலனா கூட ஒரு மனிதத்தன்மையோட, மனித நேயத்தோடு அவர்களுக்கு நம்மளால் இயன்ற உதவிகளை செய்ய வேண்டும். அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இருக்குது. அதை தான் என்னுடைய மூலதனம். ஸோ இவர் சொல்கிறத வச்சு உங்களுக்கே இப்போ புரிஞ்சிருக்கும், டெக்னிக்கலான ஒரு பர்சன், படித்த பர்சன், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க ஒரு பர்சன், ஆனால் கடைசியாக ஒரு ஃபாலோ இருக்க இடம் அஸ்ட்ராலஜி. சார், நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, சேவை அப்படின்னு சொல்லிட்டு. வேலைக்கும் சேவைக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. காசு வாங்கிட்டு பண்ணால் வேலை, காசு வாங்காமல் பண்ணால் தான் சேவை. இந்த உலகத்தில் எத்தனை ஜோதிடர்கள் காசு வாங்காமல் சர்வீஸ் பண்ணிட்டுருக்காங்க? அதாவது நம்ம ஊரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இதை நான் வந்து சொல்கிறதுக்கு வந்து மன்னிக்கணும், ஆனால் உண்மையை சொல்லி தான் ஆகணும். அதை மறுக்கவே முடியாது. என்னுடைய பல இன்டர்வியூஸில் எல்லாத்துலேயும் நம்ம சொன்ன உண்மை தான். நம்ம ஊரில் உள்ள ஜோதிடர்களில் பல ஜோதிடர்கள், நான் எண்ணிக்கையை குறிக்க விரும்பலை, ஆனால் பல ஜோதிடர்கள் அடிப்படையில் சில நாலேஜ் வந்து லேக் பண்ணுறாங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஜோதிடம்ங்கிற சப்ஜெக்ட் வந்து நம்ம சொல்கிறோம், சாதாரணமாக சொல்லிடுறோம், ஜோசியம் அங்கே போய் பாருங்கள் 50 ரூபாய்க்கு 150 ரூபாய்க்கு. பட் ஜோதிடம்ங்கிறது அஸ்ட்ரானாமி அப்படின்னு சொல்லக்கூடிய ராக்கெட் சயின்ஸு. நம்ம ஏதாவது உதாரணம் எடுத்தோன்னா இது என்ன பெரிய ராக்கெட் சயின்ஸா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் உண்மையிலே வந்து அந்த ராக்கெட் சயின்ஸோட மோசமான ஒரு மேத்தமேட்டிக்ஸ் தான் ஆஸ்ட்ரோலாஜி.
அஸ்ட்ரோனாமியோட மோசமான லாஜிக் வந்து அஸ்ட்ரோலாஜி. இந்த படிக்கணும்னு சொன்னால் இது வந்து ஒரு சாதாரண ஒரு ட்ரிக்னாமெட்ரி, ஒரு அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரா, ஒரு இன்டெக்ரல் கால்குலஸ் இதெல்லாம் தெரிஞ்சாவே கஷ்டப்படுவோம். அப்போ அவ்வளவு காம்ப்ளெக்ஸ் மேத்தமேட்டிக்ஸ் நாலேஜ் இல்லாமல் ஜோதிடம் என்பது சராசரியான ஒருத்தர் வந்து பார்க்கவே முடியாது. அப்படி பார்க்குறாங்கன்னு சொன்னால் அவங்க வந்து பொய்யை தான் சொல்கிறாங்கன்னு அர்த்தம். ஓகே. அந்த என்னுடைய பதில் வந்து இதுக்குள்ளேயே இருக்குது. அதாவது நான் யாரையும் குறிப்பிட்டு புண்படுத்த விரும்பலைன்னு சொன்னால் கூட மக்கள் தான் விழிப்புணர்வோடு இருக்கணும். ஓகே. இப்போ பார்த்துட்டு இருக்க மக்கள் மனசில் ஒரு கேள்வி ஒன்று ரைஸ் ஆகும். சரிப்பா, மற்ற ஜோதிடர்கள் சில பேர் இப்படி பொய்யா இருக்காங்கன்னா அதில் சுபாஷ் எந்த ரகம்? அதாவது தேவை இருந்தால் தான் ஒரு ஏமாத்தணுங்கிற எண்ணமே பிறக்கும். ஓகே. தேவையில்லாத மனிதனுக்கு, இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லாத ஒரு மனிதனுக்கு எந்த ஒரு கவலையோ எதிர்பார்ப்புமே இருக்காது. ஆகையினால எனக்கு ஏமாற்றங்களும் இல்லை. இப்போ நான் வந்து பணம் காசு சம்பாதிக்கணுமா, எல்லாமே சம்பாதிச்சாச்சு. பேர் புகழ் சம்பாதிக்கணுமா, அதுவும் பார்த்தாச்சு. அப்ராடில் ஒயிட்ஸுக்கு மத்தியிலேயே மிகப்பெரிய பதவிகள்லையும் இருந்தாச்சு. இதுக்கப்புறம் இனிமேல் வந்து ஜோதிடத்தில் வந்து அதில் பெருசாக சம்பாதிச்சு அது பண்ணுங்கிறதுல எல்லா கடவுள் புண்ணியத்தில் எல்லா சொத்துகள் எல்லாமே இருக்குது. ஆக என்னுடைய ரகமானது ஒரே ரகம்தான். மக்களுக்கு யாராவது ஒருவர் வந்து சார் நீங்கள் சொன்ன பலன்கள்னால என்னுடைய வாழ்க்கை வந்து மாறிவிட்டது பாசிட்டிவாக அப்படின்னு சொன்னால் ஒரு கிலோ போதை மருந்து சாப்பிட்டக்கு உண்டான சந்தோஷம் வருது. ஆக இதை விட வந்து ஒரு சர்வீஸை வந்து பார்க்கவே முடியாது. மக்களை இப்போ உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும் எப்பேற்பட்ட ஒரு ப்ராக்டிக்கலான ஜோதிடர் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காருன்னு சொல்லிட்டு. இப்போ தான் மெயின் டாபிக் உள்ளே ட்ராவல் பண்ண போகிறோம். சார் 12 ராசிகள் சார். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருத்தரும் ஒரு ராசியின் கீழே ஃபாலோ ஆகிடுவாங்க. எல்லாம் ஆர்வமாக இருப்பாங்க என் ராசிக்கு என்ன சொல்ல போகிறாருன்னு. ஏன்னா அடுத்து வர்ற அந்த ஒரு வருஷம் முழுக்க அவங்க என்னென்ன பண்ண போகிறாங்க, கிரக அமைப்புகள் எப்படி இருக்க போகுது, நல்லது நடக்க போதா இல்லை வழக்கம் போல் கெட்டது நிறைய நடக்க போதா, பலதரப்பட்ட எண்ணங்கள் இருக்கும் சார். மொதல் ராசியாக நான் கேட்க விரும்புறது 2024 இந்த மேஷ ராசி இருக்குல்ல சார், இது எப்படி இருக்க போகுது இதை சார்ந்த ராசிக்காரங்களுக்கு? மேஷ ராசி என்பது காலபுருஷனுடைய முதல் வீடு. செவ்வாய் பகவானுடைய மூலத்திரிகோண ஸ்தானம். சனி பகவான் இங்கே நீச்சம் பெற்று சூரிய பகவான் உச்சம் பெறுவார். பொதுவாக மேஷராசி அன்பர்கள் வெளியில் பயங்கர தைரியமாக இருப்பாங்க. இந்த வடிவேலு சொல்லக்கூடிய டைலாக் மாதிரி பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக்கு, இதுதான் மேஷராசி அன்பர்கள். அதாவது வெளியில் வந்து வரப்பா உடம்ப நெஞ்செல்லாம் நிமித்திக்கிட்டு திரிஞ்சால் கூட கால் வெட 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 நடுங்கும். இது வந்து அவங்களுடைய இயல்பு. மேஷராசி என்பர்களுக்கு ஓரளவுக்கு நல்லா தான் போயிட்டுருக்கு. கமெண்ட்ஸில் போடக்கூடிய நண்பர்கள் வந்து சில பேர் வந்து அவங்களோட சொந்த வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனுபவத்தை பொதுப்படையாக நம்ம மாற்ற முடியாது. அதாவது எல்லோருடைய வாழ்க்கையுமே கோச்சாரம் அப்படின்னா கோள்களின் சாரம்னு அர்த்தம். கோள்கள்னா பிளானட்டு, சாரம்னா மூமெண்ட்டு. அது திரிந்த சொற்களாக மாறி கோச்சாரம்னு ஆச்சு. கோள்கள் சாரம் என்பது இப்போ நடக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்களை தான் கோச்சாரம்னு சொல்கிறோம். பிறப்பு ஜாதகம் என்பது 90% வேலை செய்யும். ஆக ராசி என்பதே உடலை குறிப்பது, லக்னம் என்பது உயிரை குறிப்பது. அப்போ லக்னம் தான் மெயின், தசாபுக்தி தான் மெயின். இருந்தாலும் சில கோச்சார நிகழ்வுகள், ஒரு எடுத்துக்காட்டுக்கு சனி பகவானுடைய மூமெண்ட்டுங்கிறது 12 ராசிகளையும் பாதிக்கும். அது நல்ல விதத்திலேயோ கெட்ட விதத்திலேயோ ஏதோ ஒரு விதத்தில் சனி பகவானுக்கு அந்த ஆற்றல் உண்டு. சனி பகவான் என்பவர் இருள் கிரகம்னு சொல்கிறோம். இந்த மேஷராசிக்கு 11ஆம் இடத்திற்கு பெயர்கிறார் சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி. ஆக சனி பகவான் என்பவர் எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க செவ்வாயுடைய ராசி அது, சனி வந்து அவருக்கு எப்பவுமே கெடுதல் செய்வாங்க. அப்படி கிடையவே கிடையாது. எந்த ராசியாக இருந்தாலும், ஏன் அவருடைய சொந்த ராசியாக இருந்தாலும் கர்ம வினைப்படி தான் பலன்களை சனி பகவான் தருவார். நீங்கள் நல்ல தர்மத்தை செய்யும் பொழுது உங்களுக்கு நல்ல பலன்களையே செய்வார். நீங்கள் விரோதி ராசியாக இருந்தாலும் கூட, மேஷமாக இருந்தாலும் கூட. ஆக 11ஆம் இடம் ஜோதிடம் அறிந்த அறிஞர்களுக்கு அத்தனை பேருக்கும் தெரியும். ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் ஒன்று இருக்குது. உங்கள் ராசியிலிருந்து 3, 6, 11 இந்த இடங்களில் சனி பகவான் இருந்தார். நான் 12ஐயும் சேர்த்துக்குவேன் என்னோடய ரிசர்ச்சில். ஆக 3, 6, 11, 12 இந்த இடங்களில் சனி பகவான் சஞ்சரித்தாலே இந்த ஆண்டுகள், இந்த 2.5 ஆண்டுகள், அதாவது 2.5 10 வருஷம், அவருடைய 30 வருஷ சர்க்கிளில் மொத்த ராசியும் சுற்றி வரதில் 10 வருஷம் நல்ல பலன்களை செய்வார். எஸ்பெஷலி இந்த 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானத்திற்கு சனி வருவதனால் ரியல் எஸ்டேட் துறை, மருத்துவத்துறை, ஸ்போர்ட்ஸ் விளையாட்டு சம்பந்தப்பட்ட துறைகளில், அதை தவிர ஹோட்டல் பிஸ்னஸ் வச்சுருக்கிறவங்க, கெமிக்கல் ஃபேக்ட்ரிஸ் வச்சுருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். 2024 மேஷராசி என்பவர்கள். ஏன்னா சனி பகவான் 11ஆம் இடத்தில் ஆட்சி பெறுகிறார்.
அதாவது 11ஆம் இடத்துல தான் அவர் இருக்கணும். அவர் அந்த இடத்துலயே ஆட்சியும் பெறுறார். இப்போ இன்னொரு ராசிக்கு பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல இருப்பார், ஆட்சி பெற மாட்டார். ஆக ஆட்சி பெறக்கூடிய சனி பகவான் 3ஆம் பார்வையாக ராசியை பார்ப்பதனால் சில நேர்மறையான எதிர்மறையான எண்ணங்கள் வந்தே தீரும். நெகட்டிவும் நம்ம சொல்லணும். அதே சமயத்தில் பாசிட்டிவிட்டின்னு பார்க்கும்போது வியாபார விருத்தி, தொழில்களில் முன்னேற்றம், கணவன் மனைவி சேர்ந்து வாழ்வது, சில நண்பர்களுடன் சில பிரிவுகள் கருத்து வேறுபாடுகள் வரலாம். நெகட்டிவ் சைடில் உடல்நிலை பாதிப்புகள் வரலாம். ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது மாணவ மாணவியர்களுக்கு, இளைஞர்களுக்கு திருமணம் போன்ற விஷயங்கள் மற்றும் கல்யாணம், குடும்பம் அமைத்துக் கொள்வது, ஏற்கனவே சண்டை இருந்து பிரிந்தவர்கள் ஒன்றாக சேருவது, முதியவர்களுக்கு ஆரோக்கியத்தில் குறைபாடு இருந்ததுன்னா இந்த காலகட்டத்தில் மேஷராசி என்பவர்களை அதை வெளியில் கொண்டு வரும். அதை வெளியில் கொண்டு வந்து அந்த அந்த ஆரோக்கிய பிரச்சனையை டாக்டர் மூலிமா கண்டறிஞ்சு அதை தீர்ப்பதற்குண்டான வழிவகைகளை செய்யும். ஆக மேஷராசிக்கு மிக மிக அற்புதமான ஒரு ஆண்டாக தான் வருது. இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. கவனமாகவும் இருக்கணும். எந்த இடத்துல எதிர்மறையான எண்ணங்கள் வரும்போது தினமும் காலை எழுந்து ஈஸ்வரனை தியானம் செய்து வழிபடும் போது ஓம் நம சிவாய நம அப்படிங்கிற மந்திரத்தை ஒரு 108 முறை சொல்லும் போது அவருடைய வாழ்க்கையில் எல்லா விதமான பிணிகளும் நீங்கி மிகப்பெரிய முன்னேற்றங்களை காண முடியும். அடுத்து ரிஷபம் சார், 2024 ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது? பொதுவாக ரிஷபராசிக்காரர்கள் காலபுருஷனுடைய 2ஆம் வீடு, சுக்கிர பகவானுடைய ஆட்சி வீடு, சந்திர பகவான் உச்சம் பெறக்கூடிய வீடு. ரிஷபராசி நேயர்கள் என்றாலே பொறுமையும் நிதானமும் பொறுப்பும் உடையவர்கள். ஒரு வீட்டில் 8 பசங்க இருக்காங்க, அதில் ரிஷபராசி பையன் இருந்தான்னு சொன்னால் அந்த 7 பேரோட பாரத்தை அவர் தலையில் போட்டு சுமப்பார். அவர் பலு தூக்கி. நாமெல்லாம் முடிஞ்சால் உதவி செய்வோம். ரிஷபராசி என்பவர்கள் ஃப்ளைட்டை பிடிச்சிட்டு போய் உதவி செஞ்சு ஆப்பு வாங்கிப்பாங்க. அப்படிப்பட்ட ரிஷபராசி என்பவர்களுக்கு இது நாள் வரை 9ஆம் பாவத்திலிருந்து வந்த சனி பகவான் 10ஆம் பாவத்திற்கு பயிற்சி ஆகிறார் வாக்கிய பஞ்சாங்கப்படி. தவிர அடுத்த ஆண்டு வரக்கூடிய குரு பயிற்சி ஏப்ரல் 5 முதல் அந்த தோராயமாக அந்த நாட்டில் வரதுனால ரிஷபராசிக்கே குரு வருகிறார். ஆக ராசியின் மீது வரக்கூடிய குரு நன்மையை செய்வதில்லை. தவிர ரிஷபராசிக்கு குரு ஆகாதவர், அஷ்டமாதிபதி. சில வகைகளில் உடல் உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக ரிஷபராசி என்பவர்களுக்கு 12 ராசிகளில் உண்டு என்றாலும் கூட இந்த 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்திற்கு வரக்கூடிய சனி பகவான் ரியல் எஸ்டேட் தொழில், அரசியல் தொழிலில் இருப்பவர்களுக்கு மட்டும் மேன்மை செய்வார். ஹோட்டல், ரியல் எஸ்டேட், பாலிடிக்ஸ் இந்த 3 துறைகளில் இருப்ப ரிஷபராசி அன்பர்களுக்கு மட்டும் நல்லதை செய்வார். சினிமா தொழிலில் இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு ஏமாற்றங்கள் ஏற்படலாம். ஆக ஒரு புதிய படத்தை நான் எடுக்கிறேன், புதுசாக டைரக்ஷன் ட்ரை பண்ணுறேன், புதுசாக பாட்டு இது பண்ண போகிறேன்னு சொன்னால் சில சிக்கல்கள் வரலாம். ஆனால் தோய்ந்து விட வேண்டாம். ஆக ரிஷபராசி அன்பர்களுக்கு வருகின்ற 2024 என்பது ஜூன் முதல் நவம்பர் மாதம் வரை சனி பகவான் வக்ரகதி பெற்று கும்பராசியிலேயே வக்ரகதி பெற்று அவிட்டம், சதயம், புரட்டாதி நட்சத்திரங்களுக்குள்ளேயே வக்ரகதி பெற்று பின்பு நேர்கதியை நவம்பர் மாதம் அடைவார். ஆக இந்த காலகட்டங்கள் என்பது ரிஷபராசி நேயர்களை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த காலகட்டத்தில் வியாபார முதலீடுகள், புதிய வேலை தேடுவது, இடமாற்றங்கள், புதிதாக குழந்தை பாக்கியம், புதிதாக திருமணம் பாக்கியங்கள், இது மாதிரி ஒரு பொற்கால பதிவாக இந்த மாதங்கள் உங்களுக்கு ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் 6 மாதங்கள் அடுத்த ஆண்டு வருகிறது. ஆனால் ஏப்ரல் மாதமும் மே மாதமும் நீங்கள் மிகுந்த அக்கறையுடன் இருக்க வேண்டும். பொருளாதாரம் செலவு பண்ணும்போது கையில் சாம்சங் ஃபோன் வச்சுருக்கேன், ஐஃபோன் ஆஃபர் கொடுக்குறான்னு வாங்கினீங்கன்னா சாம்சங்கும் போடும், ஆப்பிளும் போடும். கடைசியில் நிர்கதியாக தான் நிற்கணும். இன்னும் அடுத்தவங்க போன கடன் வாங்குற மாதிரி ஆயிரும். ஜாக்கிரதையாக யோசித்து செயல்படுங்க. உங்களுக்கான மந்திரம் என்பது ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹி கிருணி ஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயாத். இந்த மந்திரத்தை 108 முறை தவம் செய்து வருகையில் உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் உண்டாகும். அடுத்ததா மிதுனம் சார். மிதுன ராசி என்பது காலபுருஷனுடைய 3ஆம் வீடு. இது புதன் பகவானுடைய ஆட்சி வீடு. இங்கே 3 நட்சத்திரங்கள் வரும். மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூச நட்சத்திரம். புனர்பூசம் 3ஆம் பாதம் வரை இதில் வரும். மிருகசீரிடம் 3ஆம் பாதத்தில் ஆரம்பிச்சு. இந்த மிதுன ராசி நண்பர்கள்னாலே இரட்டைத்தன்மை உடையவர்கள். அந்த சிம்பலை இரட்டையர்களை தான் குறிக்குது. ஆக மிதுன ராசி என்பவர்கள் எப்பவுமே தனக்குள்ள ஒரு மனிதனாகவும் வெளியில் ஒரு மனிதனாகவும் இருக்கக்கூடிய இயல்பை பெற்றவர்கள். இந்த நண்பர்களுக்கு ஒரு 2 ஆண்டுகளுக்கு, ஒரு 4 ஆண்டுகளாகவே டைம் மேக்சிமம் மோசமாக தான் இருந்துச்சு. அதாவது கடன் தொல்லையால் அவமானம், அசிங்கம், வேலை போச்சு, பொண்டாட்டி போட்டா, பிள்ளைங்க போட்டாங்க, வாழ்க்கை மட்டும்தான் சார் இருக்குது, உயிர் மட்டும்தான் சார் மிச்சம்னு இயங்கக்கூடிய மிதுனராசி நண்பர்கள் லட்சக்கணக்கில் இருக்காங்க. அவர்கள் எல்லோருக்கும் ஒரு வார்த்தை சொல்கிறேன், உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் மட்டும் இந்த வீடியோவை பாருங்கள். நம்பிக்கை இல்லைன்னா தயவுசெய்து பார்க்காதீங்க.
ஏன்னு சொன்னால் எப்பவுமே இயற்கையோ கடவுளோ எதுவாக இருந்தாலும் யார் முன்னாடி ஒரு படி எடுத்து வைக்கிறானோ அவனுக்கு 9 படி அது எடுத்து வைக்கும். இதுதான் நிதர்சனமான உண்மை. அதாவது கர்மாக்களில் 3 வகைகள் உண்டு. சஞ்சித கர்மா, பிராப்த கர்மா, ஆகாமிய கர்மான்னு. சஞ்சித கர்மா என்பது போன ஜென்மத்தில் வரக்கூடிய கர்மா. பிராப்த கர்மா என்பது அப்பா அம்மாவோட சொத்துக்கு வாங்குறவங்கள 500 கோடி அவங்க செஞ்ச பாவமும் நமக்கு தானே வரும். அந்த கர்மா தான் பிராப்த கர்மா. ஆகாமிய கர்மா என்பது ஒரு மனிதன் வள்ளுவன் வாக்குக்கிணங்க தெய்வத்தால் ஆகாதின்னு முயற்சி, அதுதான் ஆகாமிய கர்மா. தன் மெய்வருத்த கூலி தரும். ஆக 66% விதி, 33% நீ உன்னோட மதி. உன்னோட மதியால் 66% வெல்ல முடியுமானா சத்தியமாக முடியும். பட் இட் இஸ் க்ளோஸ் டு இம்பாசிபிள் பட் நாட் இம்பாசிபிள். ஆக மிதுனராசி என்பவர்களுக்கு நான் சொல்லக்கூடியது என்னென்னா, கொஞ்சம் நிதானம் வேணும். இப்போ உங்களுடைய பாக்யஸ்தானுக்கு சனி வந்திருக்கார். உங்களுடைய பொற்காலம் என்பது ஆரம்பிக்கிறது. ஜனவரி 21ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பாராத திருப்பங்கள் இருக்கும், எதிர்பாராத பொருளாதார வரவு இருக்கும், நினைத்தது நடக்கும், ஏன் நினைக்காதது நல்லது கூட நடக்கும். இது எல்லாத்துக்கும் மொத்தமாக பொறுமை வேணும், சஞ்சலம் கூடாது, சபலப்படக்கூடாது, ஆசை ரொம்ப அதிகமாக படக்கூடாது, அளவோடு ஆசை பெற்று வளமோடு வாழ்க. அடுத்து கடகம் சார். கடகராசி காலபுருஷனுடைய 4ஆம் வீடு, சந்திர பகவான் ஆட்சி பெறக்கூடிய வீடு, செவ்வாய் பகவான் நீச்சம் பெறக்கூடிய வீடு, குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய வீடு. இதில் ஒரு பெரிய ஒரு ரகசியம் இருக்குது. சந்திரன், அதாவது அருள் அணி பொருள் அணி என்று ஜோதிடத்தில் 2 அணிகள் உண்டு. அருள் அணியில் தலைவராக பிரகஸ்பதி குரு, தேவர்களுடைய குரு வருவார். பொருள் அணியின் தலைவராக சுக்கராச்சாரியார் அசுரர்களுடைய குரு வருவார். இந்த அருள் அணியில் குரு, சூரியன், சந்திரன், செவ்வாய் இந்த 4 கிரகங்களும் மனிதனை எந்த ஆசையும் வேண்டாம், எல்லாத்தையும் விட்டு ஞான மார்க்கத்தை தேடி செல்வதற்கான வேலையை செய்யும். இந்த பொருள் அணியில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் ஆரம்பித்து சனி, ராகு, புதன் எல்லாம் மனிதனை அத்தனைக்கும் ஆசைப்படு. காமம், உங்களோட கேம்பிளிங்கு, ஆசை, கிரியேஷன் எல்லாமே சுக்கிரன் தான். சுக்கிரன் இல்லைன்னு சொன்னால் ஒரு கால் எடுத்து இப்படி வைக்க முடியாது. இது மாதிரி இருக்கும். இதில் இந்த அணியில் இருக்கக்கூடிய எந்த கிரகத்துக்கும் அந்த அணியில் இருக்கக்கூடிய கிரகத்தை பிடிக்காது. அதே மாதிரி அந்த அணியில் இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு இந்த அணியில் இருக்கக்கூடிய கிரகங்களை பிடிக்காது. இதில் விந்தை என்னென்னா, சந்திரனும் செவ்வாயும் நட்பு கிரகங்கள். கடகராசி சந்திரன் அதிபதியாக வருகிறார். அந்த இடத்துல போய் செவ்வாய் நீச்சம் ஆவார். செவ்வாயுடைய வீடு விருச்சிக ராசியில் சந்திரன் நீச்சம் ஆவார். இப்படி எண்ணற்ற அதிசயங்களை தன்னுள் அடக்கியது தான் ஜோதிடம். ஜோதிடத்தில் விதிகளை விட விதிவிலக்குகள் இது. அந்த வகையில் கடகராசி என்பர்களே ஒரு அம்மா குணம் படைத்தவர்கள். மாத்ருகாரகன் அதிபதியாக வருவதனால் தாயுள்ளம் பெற்ற கடகராசி என்பர்கள் தான் சொல்லணும். எல்லாரையும் அளவணைச்சு போகக்கூடியவர் யாருன்னா, அங்கேயும் ஓட்டு போடுவான், இங்கேயும் வடிவேல் சொன்ன ஏன்டா ஓட்டு போட்ட, இங்கே தான் கொடுத்துறேன், எனக்கு உங்களுக்கும் கொடுத்துறேங்க, நீங்கள் இந்த மாதிரி சொல்லுவீங்கன்னா சீட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன்னு சொல்லி சொல்கிற மாதிரி கடகராசி என்பர்கள் எல்லாருக்கும் ஓட்டு போடக்கூடிய நபர்கள். அத்தனை பேர்கிட்டையும் நல்ல பேர் வாங்கணும். மூவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. அண்டு ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. சுத்தமாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். கடகராசி என்பவர்களுக்கு இந்த ஆண்டு என்பது இப்போது அஷ்டம சனியாக வருவதனால் வேறு வழி இல்லை, உண்மையை தான் சொல்லி ஆகணும். எண்ணங்களில் சிதறல்கள், தூக்கம் இல்லாத தன்மை, எண்ண அழுத்தம், மன அழுத்தம், சஞ்சலம், பயம், ஆன்சைட்டி, டிப்ரெஷன் தவிர கடகராசியில் இருக்கக்கூடிய பல அன்பர்கள் புதிதாக தொழில்களில் முதலீடு செய்வது, புதிதாக திருமணம் செய்வது, புதிதாக குழந்தை பெற்றுக்கிறேன்னு போகிறது, புதிதாக வேலை தேடுறேன்னு போகிறது, இதெல்லாம் நிறுத்தி வைக்கணும். இதெல்லாம் நிறுத்தி வச்சா எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் இந்த காலகட்டம், இந்த 2.5 வருஷம் என்னன்னா உங்களுக்கு கடகராசி அன்பர்களுக்கு தானம், தர்மம் எந்த மதத்திலையும் இல்லாத ஒரு சிறப்பு இந்து மதத்திற்கு உண்டு. அது என்ன சிறப்பு? எல்லா மதத்திலையும் ஆண்டவன் என்பவர் இருப்பார். அவர் மனிதரை பார்த்ததில்லை. இந்த மதத்தில் ஆண்டவன் மனிதன் முன்னால் பிச்சைக்காரனாக நிற்கிறார். தான் படைத்த ஒரு மனிதன் முன்னால் பிச்சை எடுக்கிறார் ஆண்டவனே. கிருஷ்ண பரமாத்மா கர்ணன் முன்னால் தட்டை ஏந்தி, நீ செய்த தர்மத்தை எனக்கு பிச்சை கொடுன்னு கேட்குறார். பிச்சைக்காரனா அந்த அந்த இது எங்கேயுமே கிடையாது. அந்த சிறப்பு என்ன சொல்ல வர்றாருன்னா, மனிதனுக்கு என்னை விட, ஆண்டவன் படைத்த இந்த பிரபஞ்சத்தை ஆளக்கூடிய என்னை விட தர்மமானது பெரியது. நீ தர்மத்தை கடைபிடி, நானே உனக்கு பிச்சைக்காரனாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். அடுத்ததா லியோ, சமீபத்தில் ஃபேமஸான டைட்டிலாக இருந்துச்சு தமிழ்நாட்டில். நம்ம சிம்மம், இதை பற்றி சொல்லுங்கள் சார். சிம்ம ராசி காலபுருஷனுடைய 5ஆம் வீடு, காதல் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சிம்ம ராசி. சிம்ம ராசியில் ஒருத்தன் பிறந்துட்டு நான் லவ் பண்ணலன்னு சொன்னான்னா சுத்தமாக போய் சொல்கிறான். சீரியஸ்லி சார்? கண்டிப்பாக. சிம்மராசியில் பிறந்த பெண்ணாக இருக்கட்டும், ஆணாக இருக்கட்டும், ஒரு காதலியாவது அவர்கள் கடந்தே இருக்க வேண்டும். அண்டு பல காதல்களை இவர்கள் கடக்கக்கூடிய வாய்ப்பு என்பது அதிகம் சிம்மராசி அன்பர்களுக்கு. சிம்மராசி அன்பர்கள் எந்த காரியத்திலையும் கத்தியை கொடுத்து கொலை பண்ணா கூட அதில் ஹானஸ்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க, பர்ஃபெக்ஷனிஸ்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க.
அடுத்தவர்களுக்காக உண்மையாக இறக்கப்படக்கூடிய, அடுத்தவர்களுக்கு உயிரையே கொடுத்து உதவி செய்யக்கூடிய ஒரே ராசி சிம்ம ராசி. ஒரு கண்டிஷன் ஒன்று இருக்குது, ஸ்டார் கண்டிஷன் சப்ளை. அவர்கள்ட்ட போய் காலில் விழுந்துடணும். தம்பி நீ தான்ப்பா 10 கோடி கடன் வாங்கினேன், என்னால் கொடுக்க முடியல, ஆனால் தெய்வமே நீ தான், பரவாயில்லப்பா இன்னொரு 10 கோடி வச்சுக்கோன்னு கொடுத்துருவாங்க. அவ்வளோ பெரிய முட்டாள்கள் சிம்மராசி என்பர்கள். மற்றவர்களுக்காக உதவி செய்து செய்து அவர்கள் சந்தித்த பிரச்சனைகள் என்பது அளப்பரியது. சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போ கண்டக சனியாக வருகிறார் சனி பகவான். குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவியிடையே சிறு சிறு சஞ்சரவுகள் வந்தாலும் கூட தொழில் முனைப்பில் சனி பகவான் கேந்திரஸ்தானத்தில் ஆட்சி பெறுவதனால் சசமகா யோகத்தை வழங்குவார். பஞ்சமகா புருஷ யோகங்களில் ஒன்றான சசமகா யோகத்தை கொடுத்து சிம்மராசியில் இருக்கக்கூடிய தொழில் முனைவோர்களிடம் நீச்சல் தொழில் செய்யக்கூடிய, ஒரு குப்பை பெருக்கிறது, ஒரு ஹோட்டலில் பேரராக இருக்கிறது, இல்லை ஒரு எச்சி பிளேட்டு கழுவுறது, இது மாதிரி இருக்க வாஷிங் லிக்விட் சேல் பண்ணுறது, இந்த மாதிரி எந்த தொழிலில் இருந்தாலும் சனி பகவான் சார்ந்த அத்துணை தொழில்களிலும் இருக்கக்கூடிய சிம்மராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் நடக்கும். வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய அளவுக்கு சிம்மராசி வாழ்க்கை மாறும். 10ஆம் இடத்திற்கு வரக்கூடிய ரிஷவராசிக்கு வரக்கூடிய குரு பகவான், 10ஆம் இடத்திற்கு வரக்கூடிய குரு பகவானால் வேலை செய்யக்கூடிய இடத்தில் மிகுந்த சச்சரவுகள் நிகழக்கூடும். சிம்மராசிக்கு அந்த சண்டைகள், பிரச்சனைகள், முதுகுல குத்தக்கூடிய தன்மைகள் எப்பவும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. எப்பவும் வந்தாலும் கூட அதையெல்லாம் முறியடித்து வாழ்க்கையில் வேதனையை முறியடித்து பல சாதனைகளை நீங்கள் படைப்பீர்கள் என்பதில் ஐயப்பாடு இல்லை. இந்த கன்னிராசி 2024 சார்ந்து அந்த ராசிக்காரன் எப்படி இருக்க போகுது? கன்னிராசி காலபுருஷனுடைய 6ஆம் வீடு, புதன் பகவான் ஆட்சியும் பெற்று உச்சமும் பெறக்கூடிய ஒரு கிரகம் ஒரே இடத்துல ஆட்சி உச்சம் மாறுதுங்கிறது இந்த கன்னிராசியில தான். அது புதன் பகவான். மற்ற ராசிகள்ல கிடையாது, இது ஆகவே முடியாது. ஒரு ராசியில் ஆட்சி பெற்று இன்னொரு ராசியில தான் உச்சமாகும். இந்த புதன் பகவான் மற்றும் அத்துணை சுபிக்ஷம் அடைவார் இந்த கன்னிராசியில. இங்கே சுக்கிர பகவான் நீச்சம் பெறுவார், புதன் பகவான் உச்சம் பெறுவார். கன்னிராசியில் பிறந்த அத்துணை பேருக்கும் நிதானமும் கூட பிறந்திருக்கும். அதாவது கழுவுற மீனில், நழுவுற மீனில், அழுவுற மீனில், தழுவுற மீன் இவங்க. அந்த மாதிரி தான் கன்னிராசி என்பர்கள். எதுலேயும் எதிர்நீச்சல் போட்டு வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் வெகு ரொம்ப சாதாரணமாக சமாளித்துக் கொள்ளக்கூடிய தன்மை என்பது கன்னிராசி என்பர்கள் இருக்கும். கடந்த ஒரு 2-3 ஆண்டுகளாக கடன் தொல்லையாலும் பொருளாதார சீரழிவினாலும் பெரிதளவு பாதிக்கப்பட்ட கன்னிராசி என்பவர்களுக்கு இப்பொழுது ஒரு விடிவு காலம் என்பது வரப்போகிறது. எஸ்பெஷலி கன்னிராசி என்பவர்களுக்கு குழந்தைகளினால், பெத்த குழந்தையினால் பெரிய பிரச்சனையை சமாளிச்சுட்டு இருந்தாங்க 2 வருஷம். அவன் போய் வம்பை வளைச்சிட்டு வந்துடுவான், இல்லை எந்த பிள்ளையாவது லவ் பண்ணி கூட்டிகிட்டு வந்துடுவான். அப்பா அம்மா கடந்து திண்டாடுறாங்க, ஐயையோ எங்கடா போகிறது, நான் எப்படா கல்யாணம் பண்ணுறதுன்னு. தவிர போலீஸ் ஸ்டேஷனில் போய் வம்பு வளைச்சிட்டு வரான், அடிதடி ரகலையை பண்ணுறான், சரியாக படிக்க மாட்டுறான், போதைப் பொருள்லாம் யூஸ் பண்ணுறான், வெளியே சுற்றுறான், ஃபோனை வச்சுட்டு அப்படியே பராக்க பார்த்துட்டு மேலேயே பார்த்துட்டு இருக்கிறான், பேய் அடித்த மாதிரி. இதையெல்லாம் பார்த்து பயந்து போன அத்தனை தகப்பன்மார்களுக்கும் தாய்மார்களுக்கும் ஒரு நற்செய்தின்னா இந்த வரக்கூடிய ஆங்கில புத்தாண்டு. உங்கள் குழந்தைங்க நல்லா படிக்க ஆரம்பிப்பாங்க. உங்கள் குழந்தைங்க மிகப்பெரிய கல்வி நிறுவனங்களில் அவர்களுக்கு அட்மிஷன் கிடைத்து அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய அளவில் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றங்கள் காணப்படும். எல்லாத்துக்கும் மேலே நோய்வாய்ப்பட்டிருந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இது ஒரு விடிவு காலம். இப்போ எவ்வளோ பெரிய வியாதி இருந்தால் கூட குணமாகக்கூடியது, அதிசயங்கள் நடக்கக்கூடிய ஆண்டாக வருகிறது. இதுக்கெல்லாம் மேலே இப்போது உங்களுடைய ராசியினுடைய மாரகாதிபதி மற்றும் பாதகாதிபதியான குரு பகவான் பாக்யஸ்தானத்தில் ரிஷபராசியில் வருவதனால் கன்னிராசியில் இருக்கக்கூடிய மகன்களுக்கும் தந்தைமார்களுக்கும் பிரிவு என்பது ஏற்படும். தந்தையாரை விட்டு தூர தேசத்திற்கோ தூர மாநிலத்துக்கோ சென்று குடியேறக்கூடிய நிலைமைகள் ஏற்படும். இதெல்லாம் மேலே கன்னிராசி என்பவர்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த காதலிக்கக்கூடிய கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த ஆண்டு 2024 ஆண்டு காதல் என்பது திருமணமாக மாறி நிச்சயிக்கக்கூடிய அமையக்கூடிய ஒரு சிறப்பான ஆண்டாக வருகிறது. அதே பையன் அதே பொண்ணோடு போன வருஷம் லவ் பண்ண பொண்ணோடையோ பையனோடோ இல்லை, இந்த வருஷம் லவ் பண்ணுற பொண்ணோடையோ பையனோடையோ கண்டிப்பாக அடுத்த வருஷம் கல்யாணம் நடக்கும். ஓகே, சுபமான ஒரு செய்தியை சொல்லியிருக்கீங்க சார். அடுத்ததா விருச்சகம். அதாவது 8 ராசிகளிலேயே மிகவும் அமைதியான, மிகவும் ஆக்ரோஷமான ராசி என்றால் விருச்சிகம். செவ்வாய் பகவானுடைய பெண் வீடு என்று அழைக்கப்படக்கூடிய விருச்சிக ராசி. இங்கே சந்திர பகவான் நீச்சம் பெறுவார், செவ்வாய் பகவான் ஆட்சி பெறுவார். விசாக மனுஷம் கேட்டை என்று போன்ற 3 நட்சத்திரங்கள் வரக்கூடிய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஆண்டு இப்போதான் அவங்களுக்கு விடிவு காலம் என்பது பிறக்கிறதுங்கிறது உண்மை. அப்போ நிறைய ராசிக்காரங்களுக்கு 2024 நல்லதா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, அதோடைய மூமெண்ட்டை வச்சு சொல்கிறோம். ஆக விருச்சிக ராசி என்பவர்களுக்கு 8ஆம் வீடு மறைவு ஸ்தானம், ஒரு உயிரையும் உடலையும் பிரித்தெடுக்கக்கூடிய இடமாக வரக்கூடிய விருச்சிக ராசி என்பது உடம்புல மறைவு ஸ்தானம் எது, நம்ம எதை மறைப்போம் அதை குறிக்கக்கூடியதான் விருச்சிக ராசி. ஒரு மனிதனுடைய உறுப்பை குறிக்கக்கூடிய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த ஆண்டு என்பது ஒரு கிட்டத்தட்ட 10 வருஷமாக விருச்சிக ராசிக்கு மொத்தமாக செஞ்சு விட்டுருச்சு. அதாவது டோட்டலாக விருச்சிக ராசி அவுட் ஆஃப் ஆர்டரு. நெட்வொர்க்கும் இல்லை, இன்டர்நெட்டும் இல்லை, ரீசார்ஜ் பண்ண காசும் இல்லை,
உடம்புல போடுற துணியும் இல்லை, அதையும் உருவியாச்சு. இப்போ ரிச்சிக ராசி அன்பர்கள் பேர் பாடியோடு நிற்கிறாங்க. இவங்களுக்கு வரக்கூடிய ஆண்டு 2024 விருச்சிக ராசிக்கு இந்த உங்களுடைய ராசியிலிருந்து 4ஆம் இடத்திற்கு சனி பகவான் பெயர்வதனால் தொழில் சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கையெழுத்து போடும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே மாதிரி வண்டி வாகனம் ஒரு தடவைக்கு 4 தடவை யோசித்து வாங்கணும். இஎம்ஐ கட்டும்போது வாகனமும் போடும், இஎம்ஐயும் போடும். அதனால் அது ஜாஸ்தியாக வாங்கணும். வரக்கூடிய 2024 ஆண்டு விருச்சிகராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசியிலிருந்து 7ஆம் இடத்தில் ரிஷபராசியில் குரு பெயர்வதனால் குரு மங்கள யோகம் என்பது ஏற்பட்டாலும் குரு சந்திர யோகம் என்பது ஏற்பட்டாலும் கூட நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆனால் கல்யாணமாகாத விருச்சிகராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு கல்யாணம் என்பது கண்டிப்பாக நிகழும். கல்யாணம் ஆனவங்களுக்கு இன்னொரு கல்யாணம்லாம் நடக்காது, அதே கல்யாணத்தில் நல்லது நடக்கும். அதே மாதிரி புத்திர பாக்கியம் இல்லாத விருச்சிக ராசி என்பவர்களுக்கு புத்திரகாரகனாக இருக்கக்கூடிய குரு பகவான் ராசியை பார்ப்பதினால் அவர் புத்திர பாக்கியத்தை ஏற்படுத்தியே தீர்வார். 10 வருஷமாச்சு சார் கல்யாணம் ஆகி, ஒரு குழந்தைங்கிறதே இல்லை சார், எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பார்த்தாச்சு சார், இந்த வருஷம் உங்களுக்கு குழந்தை உண்டு சார். இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். ஆக இன்னொரு முக்கியமான விஷயம், காவல்துறையில் பணிபுரியக்கூடிய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு 2024 என்பது ஒரு கோல்டன் எரா, கோல்டன் பீரியடு. இந்த ஆண்டு பதவி உயர்வு, பொருளாதாரம் மற்றும் அந்தஸ்து, கௌரவம் அதிகப்படியாகும். அதே மாதிரி மனைவியினுடைய ஆதரவு என்பது உங்களுக்கு கிடைக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, பொதுவாக விருச்சிக ராசி அன்பர்களே ஜாதி விட்டு ஜாதி மாதிரி, மதம் விட்டு மதம் மாதிரி, கண்டம் விட்டு வண்டம் மாதிரி, கண்டம் விட்டு கண்டம் மாதிரியே கல்யாணம் பண்ணுறவங்க. விருச்சிக ராசி அன்பர்கள் எல்லாத்துக்கும் துணிஞ்சவங்க. விருச்சிக ராசி பெண்கள் எடுத்திங்கன்னா ஒரு 4 பையனை கூட ஒரே சட்டை கையில் பிடிச்சி ரோட்லேயே அடிக்கக்கூடிய தெம்புடைய ஒரே பெண் யாருன்னா அது விருச்சிக ராசி தான். அப்படிப்பட்ட விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 2024 என்பது ஒரு வரப்பிரசாதமாக வருகிறது. தோல்வியை இதுவரைக்கும் கண்டுள்ளீர்கள், பயப்படாதீர்கள், வெற்றி உங்களுக்கு என்று தன்னம்பிக்கையுடன் நேர்நடை போடுங்கள். நாளை நமதே. ஓகே, துலாம் ராசி சார். காலபுருஷனுடைய 7ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய துலாம் ராசி, இங்கே சுக்கிர பகவான் மூலத்திரிகோணம் அடைஞ்சு சனி பகவான் உச்சம் பெற்று சூரிய பகவான் நீச்சம் பெறுவார். துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு கலை மீதும் கலைகள் மீதும் நாட்டம் அதிகமாக இருக்கும். சினிமா துறை, பாட்டு, டான்ஸு, 64 கலை, கராத்தா, குங்ஃபு, சிலம்பாட்டம், எந்த வில்வித்தை முதற்கொண்டு அவங்களுக்கு கலைகளில் நாட்டம் இருக்கும். மீடியா, ஜேர்னலிசம் எல்லாமே சுக்கிரன் ஆதிக்கமுடைய கிரகம்ங்கிறதுனால துலாம் ராசி என்பவர்களுக்கு 2024ஆம் ஆண்டு பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவான் அவங்களுடைய ராசியில் உச்சம் பெறக்கூடிய சனி பகவான் பஞ்சமஸ்தானத்தில் ஆட்சி பெறுவதனால் இதுவரை இல்லாத யோகங்களை பார்ப்பார்கள். கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளுக்கு பிறகு துலாம் ராசிக்கு இப்படிப்பட்ட யோகம் என்பது கிடைக்கிறது. அதாவது பூர்வ புண்ணியாதிபதி புண்ணியஸ்தானத்தில் ஆட்சி பெறுவது. இந்த யோகமானது என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிச்சைக்காரனை கோடீஸ்வரனாக்கும். உண்மையிலே சொல்ல போனால் உழைப்பு கொஞ்சம் போட்டால் போகிறோம், முயற்சி கொஞ்சம் எடுத்தால் போகிறோம். இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு என்பது ஒரு பணமழை பொழியக்கூடிய ஒரு ஆண்டாக வருகிறது. இதில் ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ராசிகள் 2024 பார்த்தீங்கன்னா முதலிடம் வந்து துலாம் ராசிக்கு தான் கொடுக்கணும். ஏன்னா பூர்வ புண்ணியாதிபதி பூர்வ புண்ணியஸ்தானத்திலே ஆட்சி பெறுவதனால் அதீத ராஜாதி ராஜயோகங்களை பெற்று பதவிகள், பணம், பொருள், பெயர், வாழ்க்கை வந்து ஒரு நிலையில் கொண்டு போய் சேர்க்கிற அளவுக்கு இந்த ஆண்டு வந்து அமைகிறது. துலாம் ராசி நேயர்கள் இதை முழுமையாக பயன்படுத்தி வெற்றியை காண்பீர்கள். ஓகே, தனுசு அதிகப்படியான லட்சியங்கள், எதை அனுபவித்தாலும் கூட திருப்தி இல்லாத தன்மை, வாழ்க்கையில் லட்சியத்தையே முதல் பாடமாகவும் கடைசி பாடமாகவும் கொண்ட தனுசு ராசி அன்பர்கள். அதாவது ஒரு தனுசு ராசி அன்பர்களை கேட்டிங்கன்னா கடந்த 7-8 வருஷமாக 7.5 சனியினால் அவஸ்தப்பட்டு அல்லோலப்பட்டு ரொம்ப சிக்கி சின்னாபின்னமான போன ராசி தனுசு ராசி. கோடீஸ்வரர்கள்லாம் பிச்சைக்காரனாக்கி தெருவில் இழுத்து விட்டுருச்சு. ஸோ அதனால் அந்த மாதிரி இருக்கக்கூடிய தனுசு ராசி இப்போ வந்து ரீஸ்டெபிலேஷன் பண்ணக்கூடிய காலங்கள், ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணக்கூடிய காலங்கள். இப்போ உங்களுடைய வியாபாரத்தை தொடங்குங்க. இப்போ உங்களுடைய பிள்ளைங்களை நல்ல ஸ்கூலில், காலேஜில் சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இப்போ உங்கள் குழந்தைங்களுக்கு திருமணம் செய்யுங்க. இப்போ உங்கள் பதவிகளுக்கு முயற்சி பண்ணுங்கள். இப்போ வெளிநாடு செல்லக்கூடிய, வேலை பார்க்கக்கூடிய, வெளிநாட்டில் திருமணம் செய்யக்கூடிய, செட்டில் ஆகக்கூடிய முயற்சிகளை எடுங்க. எந்த முயற்சியை எடுத்தாலும் சரி உங்களுக்கு கைகூடும். உங்களுடைய உபஜயஸ்தானத்தில் சனி இருந்தாலும் கூட உங்களுக்கு 3, 6, 11, 12 சனி இருந்தாலும் யோகம் அப்படிங்கிற அடிப்படையில் தனுசு ராசி நேயர்களுக்கு இதுவரை இல்லாத அளவிற்கு அருமையான நிலைமை. ஒரு தங்க கால் தடம் பதிக்கக்கூடிய ஒரு பொற்காலத்தில் நீங்கள் என்ட்ராறீங்க. இதை முழுமையாக பயன்படுத்தணும்னு சொன்னால், ஓம் காகத்வஜாய வித்மஹி கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரச்சோதயாத், இந்த மந்திரத்தை 108 முறை காலையில் தினம் குளித்து சுவாமிக்கு விளக்கேற்றி ஜபம் செய்யும் போது நல்லது நடக்கும். காலபுருஷனுடைய 10ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய மகர ராசி. மகரம் என்பது வைராகியமிக்க ராசி. இங்கே செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று, சனி பகவான் ஆட்சி பெற்று, குரு பகவான் நீச்சம் பெறுவார். இவ்வளோ வேலை நடக்குதுங்க. அதாவது உத்திராடம், திருவோணம், அவிட்டம் 3 நட்சத்திரங்கள் வரக்கூடிய ராசி. இந்த ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி பகவான் பெயர்த்து இருக்கிறார்.
இந்த ராசிக்கு 2ஆம் இடம் என்பது தனம், வாக்கு, குடும்பத்தை குறிக்கக்கூடியதாகும். இந்த இடத்திற்கு சனி பகவான் பெயர்வதனால் இவர்களுக்கு ராசியாதிபதியாகவே இருந்தாலும் கூட பார்த்து செலவு செய்யணும். குடும்பத்தில் கொஞ்சம் அக்கறையாக இருக்கணும். அதிகம் பேசாதீங்க. குடும்பத்தை வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா 10 வார்த்தைக்கு 2 வார்த்தை பேசுங்க. அதை தவிர வாக்கு கொடுக்கும்போது ஒரு தடவைக்கு 10 தடவை யோசிச்சு கொடுங்க. வாக்கு கொடுத்தீங்கன்னா மாட்டிக்குவீங்க. ஆக மகர ராசி நேயர்கள், இந்த மகர ராசி நேயர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவான் ஏறப்போகிறார். அடுத்த வருஷம் ஏப்ரல் 5 தேதி முதல். அது தவிர ஜூன் முதல் நவம்பர் மாதம் வரை சனி பகவானே வக்ரகதி பெற்று கும்பராசியிலே வக்ரகதி பெறும்போது அந்த காலகட்டங்கள் இந்த ஜூன் முதல் நவம்பர் வரை உங்களுக்கு ஒரு பொற்காலம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் உங்களை யாருமே மதிக்கல ஆஃபீஸில். இந்த ஜூன் முதல் நவம்பர் வரை உங்களுடைய மதிப்பு என்பது பல மடங்கு உயரும். உங்களுக்கு பதவிகள் வந்து சேரலை. இந்த பதவிகள் வந்து உங்களை படி தேடி வந்து உங்கள் டோரை வந்து நாக் பண்ணும். உங்களுடைய குழந்தைகள் உங்களை மதிக்கலை, விட்டுட்டே போயிட்டாங்க. திருப்பி உங்கள்கிட்ட பாசமாகவும் அன்பாகவும் வந்து சேருவாங்க. பல ஆண்டுகளாக பிரிந்த உறவுகள் ஒன்றாக சேரும். பல ஆண்டுகளாக வராத பணங்கள் வந்து சேரும். கோர்ட்டில் கேஸ் இருக்குது, 20 வருஷமாக நடக்குது. அந்த கேஸ் அடுத்த வருஷம் ஜூன்லேருந்து நவம்பருக்குள்ளே சால்வ் ஆகிடும். இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து மகர ராசி நண்பர்களும் தெரியும், எனக்கு 12 ராசிகளில் பிடித்த ராசி என்பது மகர ராசி. அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆக மகர ராசி நண்பர்களே, இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்வது என்பது உங்களிடையே இருக்குது. கொஞ்சம் பொறுமை, கொஞ்சம் உழைப்பு, கொஞ்சம் முயற்சி, இது மட்டும் உங்கள்கிட்ட இருந்தாக்க உங்களை யாரும் அசைக்க முடியாது, எவராலும் வெல்ல முடியாத நிலையில் நீங்கள் செல்ல போகிறீர்கள் என்று கூறி மகர ராசி நண்பர்களே பயன்படுத்தி கொள்ளுங்கள். நல்லது நடக்கட்டும். சூப்பர் சார். கும்பம் சார். காலபுருஷனுடைய 11ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய கும்பராசி, இது லாபஸ்தானமாக வருகிறது. இங்கே சனி பகவான் மூலத்திரிகோண ஸ்தானம் அடைவார். அவிட்டம், சதயம், போரட்டாதி போன்ற 3 நட்சத்திரங்களை கொண்ட இந்த கும்பராசி நேயர்கள் எப்போவுமே பொறுப்பு, சகிப்புத்தன்மை, மேலே சேத்த வாரி அரைச்சா கூட கம்முன்னு போகிற ஆள்னு சொன்னால் அது கும்பராசி நேயர்கள் தான். ஆனாலும் இந்த 7.5 சனி, ஜென்ம சனி இந்த கும்பராசி நேயர்களுக்கு வர ஆண்டு என்பது ஜென்ம சனியாக இருந்தாலும் கூட ஒரு பிரச்சனையும் செய்ய மாட்டார். காரணம் என்னென்னா, உங்களுடைய 4ஆம் பாவத்தில் குரு பகவான் வருவார். உங்கள் ஆரோக்கியத்தையும் உங்களுடைய பணத்தையும் பொருளாதாரத்தையும் கொஞ்சம் மேம்படுத்துவார். கும்பராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு 2 பெரிய மாற்றங்களில் ஜூன் முதல் நவம்பர் வரை உங்கள் ராசியிலேயே வக்ரகதி அடையக்கூடிய சனி பகவான் அவர் தான் உங்களுக்கு சசமகா யோகத்தை கொடுத்து மிகப்பெரிய யோகங்களை வழங்குவார். குறிப்பிட்டு பாலிடிக்ஸ் தொழில், மீடியா தொழிலில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸு, அட்வொகேட்ஸு, லாயர்ஸ், ஜட்ஜாக இருக்கக்கூடியவங்க மிகப்பெரிய அளவில் முன்னேற்றங்களை காண்பார்கள். பதவி, அந்தஸ்து, புகழ், பேரு, மேன்மை எல்லாத்தையும் காண்பார்கள். வீட்டில் வந்து இருக்கவங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும். வீட்டில் வந்து புதுசாக பிரயாணம், டூரு, அது ஜாலியாக ஃபேமிலியோட ட்ரிப்பு போகக்கூடிய யோகங்கள் வரும். சுப செலவுகள் அதிகரிக்கும். சுப செலவுகள் என்றால் வீடு வாங்குவது, வாகனம் வாங்குவது, கல்யாணம் செய்வது, புண்ணியாஜனம் செய்வது, கிரகப்பிரவேசம் செய்வது போன்ற செலவுகள் அதிகரிக்கும். கூட கும்பராசி நேயர்களே, சற்று தூக்கத்தில் ப்ராப்ளம் இருக்கும். தூக்கத்தை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து நீங்கள் தினம் ஈவினிங் மெடிடேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் தூங்குனீங்கன்னு சொன்னால் நல்லது நடக்கும். சார், கடைசியான ராசி இந்த பட்டியலில் மீனராசி சார். மீனராசி காலபுருஷனுடைய 12ஆம் வீடு மீனராசி. இங்கே வந்து பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரங்கள் வரும். சுக்கிர பகவான் உச்சம் பெற்று, புதன் பகவான் நீச்சம் பெற்று, குரு பகவான் ஆட்சி பெறக்கூடிய அற்புதமான ஒரு ராசி. இது மோட்சஸ்தானம். மகாபெரியவர், ரமண மகரிஷி போன்ற பல மாமுனிவர்கள், நடமாடிய தெய்வங்கள் பிறந்த சம்பந்தப்பட்ட மீனராசி. அதாவது மகாபெரியவர் என்பவர் விருச்சிக ராசி, அனுஷ நட்சத்திரம், அது வேறு விஷயம். பட் ஆனால் அவர்கள் சம்பந்தம் வந்து மீனராசிக்கு வந்து சனி கேது இருக்கும். மீனராசியில் ஒருத்தருக்கு சனி கேது இருக்கிறனால ஆன்மீகத்தை நாடி போயிடுவாங்க. அப்படி இருக்கக்கூடிய மீனராசி என்பர்கள், இதுலேயும் விதிவிலக்கு இருக்குது, இதே உதவியாக இருக்க முடியாது. 85% பேர் மீனராசியில் சனி கேது இருந்ததுன்னா கண்டிப்பாக கடவுளை நோக்கி சன்னியாசம் வாங்கிட்டு போயிடுவாங்க. தவிர மீனராசிக்கு வந்து பொதுவாக பெண்கள் மீனராசியில் இருக்கக்கூடியவங்க ரொம்ப ஸ்மூத்தாக வந்து ரொம்ப ரஃப்பாக ரகடாக மாறி குடும்பத்தில் ஒரு கலடா பண்ணிடுவாங்க. ஆக மீனராசி என்பவர்களுக்கு வந்து முதல்ல வரும்போது ஐயோ இந்த பாம்பும் பால் குடிக்குமான்ற அளவுக்கு, பூனையும் பால் குடிக்குமான்னு ஆரம்பித்து பாம்பாக பால் குடித்து அதுக்கப்புறம் அண்டாவாக குடிக்கிற அளவுக்கு ஆகிடும். ஆனால் மீனராசிக்காரர்களுக்கு 12ஆம் பாவத்தில் சனி ஆட்சி பெறுவதனால் கண்டிப்பாக பல மீனராசி, ஆயிரக்கணக்கான மீனராசி என்பவர்கள் இப்போ தான் நீங்கள் ஃபாரின் ஜாபுக்கு ட்ரை பண்ணணும், ஃபாரின் வேலைக்கு ட்ரை பண்ணணும், ஃபாரின் ஒர்க் பர்மிட்டு, ஃபாரின் எஜுகேஷனு, ஃபாரினில் கல்யாணம் பண்ணுறது, இதெல்லாம் இப்போ தான் நீங்கள் ட்ரை பண்ணணும். கண்டிப்பாக நடக்கும். வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட தொடர்பு, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் தொழிலில் வேலை செய்யக்கூடிய மீனராசி என்பர்கள் மற்றும் டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய மீனராசி என்பர்கள் மற்றும் ஹோட்டல் தொழில் செய்யக்கூடிய மீனராசி என்பர்கள், ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடிய மீனராசி என்பர்கள் மற்றும் மெட்டல் அலாய்ஸ் சம்மந்தப்பட்ட மீனராசி என்பவர்களுக்கு ஒரு பொற்காலம். எல்லாத்தையும் விட மீனராசி என்பவர்களுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, 7.5 சனி ஆரம்பித்து ஒரு வருஷம் ஆரப்போகுது. 7.5 சனி வாக்கிய பஞ்சாங்கப்படி இப்போ தான் இன்றைக்கி தான் ஆரம்பிக்குது. 7.5 சனிக்குள்ளே போகிற மீனராசி என்பவர்கள் மிக 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 கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் எண்ணங்களை பாதுகாக்க வேண்டும். புது முயற்சிகளை வந்து செய்யறதுக்கு முன்னாடி தான தர்மங்கள் ஏதாவது செய்து ஒரு 50 பேருக்கு அன்னதானம், 100 பேருக்கு அன்னதானம் பண்ணிவிட்டு
புதிய முயற்சிகளை நல்ல நாள் பார்த்து செய்யுங்க. நீங்கள் வந்து நல்ல ஜோதிடரை அணுகி உங்களுக்கு தேவையான உங்கள் ஜாதகத்தை சுய ஜாதகத்தை காமிச்சு பார்த்துக்கிறது அவ்வளோ நல்லது. நாங்களும் பார்ப்போம். கீழே கொடுக்குற நம்பரில் மொபைல் நம்பரில் வாட்ஸ்அப் இருக்குது, எங்களையும் தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். மீனராசி நண்பர்களே, வாழ்க வளமுடன். சார், நிகழ்ச்சியில் பல கேள்விகள் கேட்டேன். எல்லா கேள்விகளுக்கும் ஓப்பனாக பதில் சொன்ன உங்களுக்கு மிக்க நன்றி சார். மிக்க நன்றி.